வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி கூட இருக்கு. ஸோ அதில் ப்ரைஸஸ் வேல்யூவும் பார்த்துருவோம். தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நாட்களாக மார்க்கெட் எந்த இடத்துக்கும் போகாமல் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு நாள் மேலே போனாலும் திரும்ப கீழே வராரு. ஸோ 3 நாட்களாகவே இல்லை. கிட்டத்தட்ட இதனுடைய ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓவர் கேப் அப் ஆன ஒரு 2 நாள்ல 1200 பாயிண்ட் மேலே வந்த ரீசன் இன்னும் மார்க்கெட் எந்த பக்கமும் போவதற்கு முடிவு செய்யவில்லை. இதுதான் மார்க்கெட்ல 3 நாளா பார்த்துட்டு இருக்கிறோம். லாஸ்ட் வீக் கூட பரவாயில்ல, ஆனால் இந்த வீக் 3 நாள் ஆகுது. எந்த ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது எந்த சைடும் டிசைட் பண்ணாம போயிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு நேற்று கொடுத்துருந்த ப்ரைஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து மார்க்கெட் கீழே இறங்கினாங்க. கீழே இறங்கி ரெண்டாவது சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் எகெயின் ஆனால் அந்த ஓப்பன் ப்ரைஸ் இன்னைக்கு டச் பண்ணவே இல்லைங்க. மார்க்கெட்டில் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் போக முடியல. திரும்பவும் சுத்தமான ரேஞ்ச் பவுண்ட்லேயே மார்க்கெட்டை இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம ஸ்ட்ரைக்கில் பார்த்துடலாங்க. நான் இன்னைக்கு எடுத்திருந்த ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 26,000 கால் ஆப்ஷன் 137 டிசைடிங் ப்ரைஸ். அதே 26,050 புட் ஆப்ஷன் அதே 137 டிசைடிங் ப்ரைஸ். மார்க்கெட் அங்கிருந்து இன்னைக்கு இதுவும் ஃபுல் டார்கெட் போய் ரீச் பண்ணல. இன்னும் ஒரு டார்கெட்டே இருக்கு, அதுக்கும் போகல. இங்கேயே அதே போல எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்ததோ அதை மட்டும்தான் வச்சிருக்கேன். 73 தான் லாஸ்ட் சப்போர்ட்டு. இந்த 73ல இதுக்கு ஓடிஎம் சப்போர்ட் எடுத்திருப்பாரு. 26,050 கால் ஆப்ஷன் போய் பார்த்தீங்கன்னா 23ல சப்போர்ட் எடுத்திருப்பாரு. ஸோ எந்த சைடுமே மூவிங் இல்லை, அதுதான் நம்ம எடுத்துக்கணும். இங்கே வந்தால் இங்கேயும் பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் கிடைச்சிருக்குது. ஆனால் புட் ஆப்ஷன் சைடு தான் மேக்ஸிமம் இங்கே இருந்தார். ஏன்னா இவர் இந்த லோவை கட் பண்ணிட்டாலே ஒரு வீக்குன்னு எடுத்துக்கணும். இதுபடி பார்த்தீங்கன்னா இவர் ஹையை பிரேக் அவுட் கொடுத்துட்டு நியர்பை ஹையில் தான் மார்க்கெட் க்ளோஸ் கிடைச்சிருக்கு புட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே, ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. இதே நேற்று நான் ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தது என்ன கொடுத்துருக்கேன்னு செக் பண்ணிடலாம். 25,950 கால் ஆப்ஷன் 149 150க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேயோட ஹைக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆச்சு. அங்கிருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆனார். 150க்கு கீழே வந்தபோது மார்க்கெட் டைரக்ஷன் கீழே தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் பெரிய அளவில் மொமெண்டம் இல்லை. நேற்று லோவை கட் பண்ணாங்க. திரும்பவும் கிரீன் லைனில் நமக்கு இங்கே சப்போர்ட் எடுத்தாங்க. இந்த லைனில் எதுக்காக நான் கொடுக்குறேன், ஏன் நேற்று கொடுத்த ப்ரைஸ் இன்னைக்கு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த பேசிக்கில் நீங்கள் எந்த பேசிக்கில் ட்ரேட் எடுக்கிறீங்களோ அதை பேசிக்லேயே லைன்ஸ் ட்ரா பண்ணுங்க. இதில் நான் நேற்று என்ன கொடுத்துருக்கேனோ டெய்லி மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ரேஞ்சை ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 29 பாயிண்ட்ஸுங்க. ஸோ ஓப்பன் எங்கே கிடைக்குதோ அங்கிருந்து மார்க்கெட்டுக்கு நீங்கள் 29 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூ லைனா, 2 ப்ளூ லைன் வச்சுக்கோங்க. இதுதான் பார்டர் லைன். ஆனால் அதுக்காக இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆனாலே நீங்கள் செல் எடுக்கலாம், சரிங்களா? அப்போ இங்கிருந்து சப்போர்ட் எடுத்தாங்கன்னா நீங்கள் பை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஓனாக டிரைவ் பண்ண கற்றுக்கோங்க. இப்போ நான் அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது மார்க்கெட்டுக்கு என்ன நடந்திருக்கு, இதே போல் இதை நம்ம எப்படின்னா இன்னொரு விதமான கால்குலேஷன் நம்ம கொடுக்குறோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டுக்கு நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்த ஹையிலையும் லோவையும் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரைஸ் கொடுக்குறோம். நேற்று சொல்லும்போது இதை தான் நான் காமிச்சிருப்பேன். அதாவது 915 நேற்றுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிற ப்ரைஸ்லேயே மார்க்கெட் டிசைடிங் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் என்ன ஓப்பன் ஆனாலும் ப்ரீவியஸ் டேவுடைய ஹைக்கு நியர்பை ஓப்பன் ஆனார். அங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆனாலும் இந்த இடம் வந்தால் ஏன் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது. ஸோ அதுதான் நம்ம சொல்கிறது டிசைடிங் ப்ரைஸ் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து நேற்று திரும்பவும் புல் பேக் ஆகுது. ஆனால் ப்ரீவியஸ் டே ஹையை டச் பண்ணலை, ட்ரிகர் கூட பண்ணலை. திரும்பவும் கீழே இறங்குது. கீழே இறங்குற மார்க்கெட்டு எக்ஸாக்டாக அந்த ஆரஞ்சு லைனுக்கு மேலே திரும்பவும் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க. இதில் பொசிஷனலாக ட்ரேட் பண்ணிடணும் அப்படின்னா
கொஞ்சம் லாஸ் தான் ஃபேஸ் பண்ணியிருப்போம். கிடைச்ச பாயிண்ட் ஸ்கால்பிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓரளவுக்கு கிராஜுவலா நீங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஆனா ரெண்டு சைடும் போயிருக்கும். அதை பத்தி பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஓகே. ஏன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கால்குலேஷன் மெத்தடுங்கிறது எஸ்டர்டே உடைய ஹை லோவை பேஸ் பண்ணியே நம்மளால மார்க்கெட்டோடைய வேல்யூஸை டிரைவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நான் இங்க காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ அதுபடி தான் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியத்துக்கும் நான் இது கொண்டு வரேன். இது கொண்டு பார்க்கும்போது மார்க்கெட்டு எக்ஸாக்டா ஒரு ஹையையும் லோவையும் பேஸ் பண்ணியே வந்து நம்மளால மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் என்ன, மார்க்கெட் எது வரைக்கும் போகலாம், இது எல்லாத்தையும் உங்களாலையும் கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை வந்து நான் ஓப்பனாக வந்து உங்களுக்கு சோர்ஸாக கொடுக்குறேன். நான் முன்னாடி கொடுக்கும்போது எல்லா வீடியோலையும் இந்த ப்ரைஸ் மட்டும்தான் நான் தந்திருப்பேன். ஸோ அது ஒரு ப்ரைஸை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஸோ எக்ஸாக்டான ப்ரைஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சாதான் இங்கே நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். சரிங்களா? இது வந்து அடிஷ்னலாக நம்ம சிஸ்டம் கொடுத்துருக்குறேன். இது போக இன்னொரு சிஸ்டமும் இருக்கும். ஆனால் எந்த சிஸ்டம் ஆன் பண்ணுறீங்களோ அந்த சிஸ்டம் வழியாகவே நீங்கள் பாருங்கள். இப்போ இதை வச்சு நீங்கள் இது வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எக்ஸாக்டான ப்ரைஸ்லேயே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போவார். ஸோ அந்த இடம் லோ எல்லாம் வந்து நம்ம சிஸ்டம் வந்து கரெக்டாக எடுத்து கொடுத்துரும். ஸோ இதில் வந்து அடிஷ்னலாக விவேப் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் விவேப் யூஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதே ஸ்ட்ரைக் ப்ரீமியம் 25,950 புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா இதே கிரீன் லைன்ல இருந்து தான் இவர் ப்ரீவியஸ் டே உடைய லோவுக்கு கீழே ஓப்பன் ஆயிட்டு இந்த கிரீன் லைன்ல சப்போர்ட் எடுத்த உடனே ப்ரீவியஸ் டே உடைய லோவையே டச் பண்ணிட்டாரு. அந்த பிரைஸ் தான் இன்னைக்கு இந்த 5 மினிட்ஸ் கேண்டலோடைய ஹையும் கூட. ஸோ ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் அந்த இடத்துக்கு போயிருச்சு. ஸோ நமக்கு பார்க்கறதுக்கு ஓவர் டவுனா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சாலும் ப்ரீவியஸ் டே உடைய லோவை கட் பண்ணிருச்சு. ஆனா இவர் வந்து லோல சப்போர்ட் எடுத்தார், நம்ம பார்த்துருப்போம். ஸோ ரெண்டு பக்கம் கிடைக்கும் போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிடும். அதனால இந்த ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி பின் பாயிண்ட்ல ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. நான் இந்த பிரைஸ்ல பை பண்ணுங்க, அந்த பிரைஸ்ல பை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எப்படி பை பண்ணணும்னு நான் ப்ரீவியஸ் வீடியோலயே கொடுத்துருப்பேன். இதுக்கு வந்து பை பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரைஸை க்ளோஸ் வச்சா பை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா திரும்பவும் அந்த பிரைஸுக்கு மேல டிராவல் பண்ண முடிஞ்சா மட்டும்தான் இங்க பையிங் ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா திரும்பவும் ஒரு க்ளோஸ் கிடைச்சா எடுக்கக்கூடாது. இது நீங்க எப்பவுமே ரூலா வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படி நீங்க ட்ரேட் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். அது ரியலா மார்க்கெட் இதுதான். நம்ம ஏன் வந்து பையரா வந்து நிறைய லாசஸ் ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் போனா அவர் பின்னாடியே நம்ம போவோம். அப்படி இல்லை, ஒரு ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் வச்சு மேலே போகுது அப்படின்னா திரும்பவும் இந்த ப்ரைஸுக்கு கீழே வந்துட்டு மேலே போனால் இவர் ஸ்ட்ராங்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் கிடைச்சிது, திரும்பவும் பாருங்க இந்த ப்ரைஸுக்கு மேலே போயிட்டு திரும்பவும் கீழே தான் இறங்குறாரு. ஸோ இதுதான் மார்க்கெட் சுத்தமான கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கு. எகெயின் இந்த ப்ரைஸ்ல இருந்து டிராவல் பண்றாரு. ஸோ எது எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ப்ரைஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் வந்து இங்கே காமிக்கிறேன். சரிங்களா? நீங்க இதை ஃபுல் இதில் வந்து வச்சு பார்த்தீங்கன்னாலும் ஈஸியாக தெரியும். ஏன்னா இது தெரியலனாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, எது எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரைஸா ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் நான் இங்க காமிக்கிறேன், ஷோ பண்றேன். புரியுதுங்களா? இப்போ நீங்க இது பார்க்கும்போது இதுல நீங்க வந்து அடிஷனலா இதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுல நமக்கு எந்த இடத்துல மேல போகும்போது பை கிடைக்கல, அதுவே நம்மளுடைய ட்ரெண்ட் டிசைடர் ஆன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் டிசைடர் ஆன் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் டிசைடர்ல உங்களுக்கு வந்து லோலியே எடுத்து கொடுத்துருவாரு. இதுல ஏன்னா இந்த கிரீன் பை கிடைக்கல அப்படின்னா இந்த கிரீன், அதாவது இந்த ஆப்ஷன் டிசைடர் வந்து பர்டிகுலரான லோவை வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருவாரு. ரெண்டுமே வச்சுக்கணும்னு இல்லை, ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. இதையுமே நீங்க எப்படி பார்க்கணும்னா மார்க்கெட் பாருங்க, நமக்கு ஓப்பன் ஆகிருக்கும் போது தெரியாது மார்க்கெட்டு எந்த ப்ரைஸ்ல 95ல வந்து சப்போர்ட் எடுக்கிறாரு. ஸோ அந்த இடம் நாளை நமக்கு இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதை நான் ரீப்ளே போட்டு காமிச்சாலும் உங்களுக்கு புரியும். நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்றேன்னா நீங்க சப்போர்ட் கிட்ட வர்ற பையை அக்செப்ட் பண்ணுங்க. இதுவே மேல போய் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் 128க்கு பக்கத்துல ஒரு பை கிடைக்குது அப்படின்னா அது வந்து இது இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ற இடம், இதுக்கு மேல போகணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஸோ அந்த மாதிரி பை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. சப்போர்ட் கிட்ட கிடைச்சது அப்படின்னா தாராளமா என்ட்ரு ஆகலாம்.
ஸோ ஈஸியான வேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு மார்க்கெட் ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். கேப் அப்பா ஓப்பன் ஆனாலும் இந்த ஃபோர்த் சப்போர்ட் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஆரஞ்சு லைனுக்கு நியர்பை போயிருக்காரு. ஆனால் ப்ரைஸை டச் பண்ணல. நம்ம கொடுத்துருந்த 950 புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக். சரிங்களா? இது வந்து நீங்க தேவைப்பட்டா ஒரு 5 days வந்து ட்ரையல் எடுத்து செக் பண்ணுங்க. இது தேவை அப்படிங்கிறவங்க எனக்கு பிங் பண்ணுங்க. சரிங்களா? இது நீங்க வந்து நான் வந்து இந்த சிஸ்டம் பத்தி இண்டிகேட்டரை வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா மேத் வேல்யூ இப்படி மட்டும்தான் மார்க்கெட் இயங்குதுங்கிறத நான் முழுமையா நம்புறேன். நமக்கு தேவையானது எல்லாமே இங்கேயே கிடைச்சிடும். பட் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கா போகணும். நம்ம வந்து மார்க்கெட்டை ஒரு எந்த இடத்துல இந்த இடத்துல போய் லைன் போடணும், அந்த இடத்துல லைன் போடணும் அப்படின்லாம் உட்காரக்கூடாது. நான் இதை ஆன் பண்ணா நான் என்ன சொல்லியிருக்கிறேன், பிஹெச்டி எல்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரெண்டு எல்லா பக்கம் லைன்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். சார்ட் வந்து கிளாரிட்டியா இருக்கணும். அதுக்கு இங்க கொடுக்கக்கூடிய லைன்ஸ் உங்களுக்கு இதுவே கொடுத்துரும், பிளாட் பண்ணிடும். இது வந்து மொபைல்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னாலும் பார்க்க முடியும். ஸோ அதனால இது ஈஸியான வே, அவ்வளவுதான். அதுக்காக நான் சஜஸ்ட் பண்றேன், அவ்வளவுதான். இது நான் வந்து சிஸ்டமா கொண்டு போயிட்டு இருக்கிறேன். அது தேவைப்படுறவங்க 5 days ட்ரையல் இருக்கு, நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து தேவைன்னா நீங்க பின் பண்ணுங்க. சரிங்களா? இதுக்கு தேவையானது உங்களுடைய மெயில் ஐடி மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 9842088858 நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணிட்டு தேவைன்னா பாருங்க. ஓகே, நாளை மார்க்கெட் பார்த்துடலாங்க. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி கூட இருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளை மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டிசைடர்ல நான் என்ன சொல்றேன், இதை எடுத்துடுறேன். இப்பொழுதைக்கு மார்க்கெட்டை நான் வந்து லாங் டைம் ஃப்ரேம்ல வைக்கிறேன். இது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மந்த் ஓப்பன் ஆனதுல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ளூ லைனு மார்க்கெட் வந்து இங்கிருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிட்டாரு. மேலே போனாலும் இன்னும் ஃபர்தரா வந்து பெரிய பிரேக் அவுட்லாம் ஒன்றும் கிடைக்கலிங்க. இது நீங்க லாங் டைம் ஃப்ரேம்ல வச்சு பார்த்துக்கலாம். பெரிய பிரேக் அவுட்லாம் ஒன்றும் நமக்கு இன்னும் கிடைக்கல. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுதைக்கு மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இது பார்த்தீங்கன்னா மந்த்லி பிவோட்டுங்க. மார்க்கெட் இங்கிருந்து சடன் கேப் அப்ல ஓப்பன் ஆனாரு. அங்கிருந்து திரும்பவும் பெரிய அளவுல மொமெண்டம் இல்லை. இப்பொழுதைக்கு நீங்க போட்டீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் போட்டீங்கன்னா ட்ரையாங்கிள் தான் இருக்காரு. எந்த இடத்துல பஸ்ட் ஆவாருன்னு தெரியாது, ஆனா என்னைக்கு ஆவாருன்னு தெரியாது. நம்ம மார்க்கெட்டை எப்பவும் வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. இந்த ஆரஞ்சு லைன் எங்க கிடைச்சிருக்குது அப்படின்னா மந்த்லியில கிடைக்கக்கூடிய ப்ளூ லைனுக்கும் இது ரெசன்ஸ் லைன் 26,092ங்கிறது ரெசன்ஸ் லைன். இந்த ரெண்டு பிரைஸுக்கும் மிட் பாயிண்ட் தான் வந்து 902. ஸோ நாளைக்கும் நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 902க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்டா எடுக்கலாம். ஆனா இன்னும் ஒரு 92 அல்லது இதை தாண்டுனா இந்த இயர் ஓப்பன் ஆன ஓப்பன் பிரைஸ் இந்த பிரைஸ் 26,173 வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கலாம். அது பெரிய வால்யூமோட மார்க்கெட் புல்லிஷ் ஆனா மட்டும்தான் அந்த ட்ரெண்டுக்கு உண்டான வாய்ப்புகள். சரிங்களா? அதர்வைஸ் 902க்கு கீழே உடைக்கும் பொழுது கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் இந்த லோவை எடுத்துக்கலாம். 718 இருக்கு இல்லைங்களா? அது வரைக்கும் கூட மார்க்கெட் வந்து கிளியரா வந்து கீழே டவுன் சைடு வாய்ப்புவாகவும் இருக்கலாம். ஆனா மார்க்கெட்டை ட்ரெண்ட் வைஸ்டு வந்து மார்க்கெட்டை ஃபைன் பண்ணாதீங்க. நான் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னா அதை அப்படியே டிட்டோவா ஃபாலோ பண்ணாதீங்க. வேல்யூஸ் நான் கொடுக்குறேன், அந்த ப்ரைஸ் வேல்யூஸ்ல நீங்க மூவ் பண்ணுங்க. இது நம்ம பொசிஷனலா மட்டும்தான் தெரிஞ்சுக்க போறோம். ஆனா இதை காட்டிலும் நீங்க இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியத்துல ட்ரேட் எடுக்க கத்துக்கிறது தான் ரொம்ப அவசியம். சரிங்களா? இப்போ நான் வந்து நம்ம பிரைஸ் படி நம்ம செக் பண்ணிடுவோம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு. இதுல மேனுவல் போட்டுக்கலாம். நான் மேனுவல் கொடுக்கும்போது இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹை லோ மட்டும் அதுல இருக்கும், அவ்வளவுதான். இதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 25,942ங்கிறது டிசைடிங் பிரைஸா இருக்கு. கீழே வந்தா இன்னைக்கு லோ, அதாவது 902 வரைக்கும் கீழே வந்தார் இல்லைங்களா? இந்த லோவை கட் பண்ணா மார்க்கெட் வந்து 25,842 வரைக்கும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே அப்சைடு போகுது அப்படின்னா 26,000 பிரேக் அவுட் பண்ணா மட்டும்தான்
26,066 வரைக்கும் இருக்குது. நமக்கு இதுக்கு மேல 26,092 அப்படிங்கிறது மந்த்லி ரெசிஸ்டன்ஸா இருக்குது. ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், அவ்வளவுதான். இது இவ்வளவுதான் போகணும் அப்படின்னு இல்லை. நான் அதனுடைய மந்த் வியூல நான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. அப்போ இதுக்கு மேல போனா இன்னைக்கு ஹைய பிரேக் அவுட் கொடுத்தா மார்க்கெட் இது வரைக்கும் போகலாம். எப்பவுமே மார்க்கெட் ஓபன் ஆகும் பொழுது ஓபன் பிரைஸ்ல இருந்து நாளைக்கு ரேஞ்சுங்கிறது 29 பாயிண்ட்ஸ். பிளைண்ட் ட்ரேடா எடுக்காதீங்க. அந்த 29 பாயிண்ட்ஸ் மேல ப்ளூ லைனா நீங்க என்ன கலர் வேணாலும் வச்சுக்கோங்க. ஓபன் பிரைஸ்ல இருந்து அந்த 29 பாயிண்ட்க்கு மேல ஃபர்ஸ்ட் க்ளோஸ் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பிரைஸுக்கு மேல மார்க்கெட் வந்து போறேன் அப்படிங்கறத தகவல் சொல்றதா மட்டும் எடுத்துக்கோங்க. ஆனா அதை எப்படி ட்ரேடா இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க ஒரு பிரைஸ் கிடைக்குது. ஒரு டைம் க்ளோஸ் கிடைக்கும் பொழுது வெயிட் பண்ணுங்க, என்டர் ஆகாதீங்க. திரும்பவும் இந்த பிரைஸ் ஆனது இந்த விலைக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்குது, உதாரணத்துக்கு 25,942. இந்த பிரைஸுக்கு கீழே க்ளோஸ் வைக்கக்கூடிய ஒரு கேண்டில் திரும்பவும் அதாவது இந்த விலைக்கு கீழே ஓபன் ஆகக்கூடிய கேண்டில் இந்த பிரைஸுக்கு மேல போக முடிஞ்சா, அது க்ளோஸ் கிடைச்சா, இது பாத்தீங்கன்னா செகண்ட் க்ளோஸ். இப்படி கிடைச்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குங்க, இந்த டார்கெட் பிளஸ் இந்த டார்கெட் வரைக்கும் போகும் அப்படிங்கறத சொல்லுது. புரியுதுங்களா? இப்படிதான் நீங்க எதிர்பார்க்கணும். அப்ப நாளைக்கு 29 பாயிண்ட்ஸ் அப்படிங்கறது ரேஞ்சா பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க எப்படி எடுத்துக்கலாம், ஓபன் பிரைஸ்ல இருந்து 29 பாயிண்ட்ஸ்ங்கிறது 4 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ போட்டுக்கோங்க, கீழே 4 சப்போர்ட் போட்டுக்கோங்க. அப்ப மார்க்கெட் என்ன ரேஞ்சுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது ஒரு 9-10 எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஓபன் ஆகட்டும், ஓபன் ஆனதுக்கு அப்புறம் நியரஸ்டா இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ் நீங்க வச்சு ட்ரேடுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பொசிஷனலா இப்ப எந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்காரோ நான் அதை மட்டும் தரேன், நீங்க அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்கு எடுக்காம விட்டேன், சாரிங்க. எடுத்துக்கல, ஒன்றும் தப்பு இல்லை. சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்த்துடலாங்க. சென்செக்ஸ் ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் நாளைக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது இதுதான் நாளைக்கு உண்டான ப்ரைஸுங்க. நாளைக்கு சென்செக்ஸ் உடைய மொமெண்டம்ங்கிறது 106 புள்ளிகள் இருக்கு. அதுக்கு டிசைடிங் ப்ரைஸுங்கிறது 84,236. இதுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப்ட்ரெண்ட்ல இருக்கும். ட்ரெண்ட் வந்து கிட்டத்தட்ட 700 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகளா இருக்கலாம். அதே கீழே இறங்குனா 83,869 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகளா இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு இடையில ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிக்கோங்க, இதுவே போதுமானது. இன்பிட்வீன் கேப்ல இருக்கக்கூடிய பிரைஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்ட எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த பிரைஸ் அப்படி நாளைக்கு சென்செக்ஸ் உடைய மொமெண்டம்ங்கிறது 106 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகம். இதுவே இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குங்க. அதில் வந்து 84,200 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், இதில் வந்து ஆட்டோவில் இருக்கு, சாரி, இது நம்ம மேனுவலுக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா அதனுடைய டிசைடிங் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். 266 அப்படிங்கிறது நாளைக்கு இந்த ஸ்ட்ரைக் ப்ரீமியத்துடைய டிசைடிங் ப்ரைஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 84,200 கால் ஆப்ஷன் 266க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறாரு. இது அதிகபட்சம் லோ வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து 67 ரூபாய் இருக்குங்க. இந்த 67 ரூபாய் கட் பண்ணிட்டா இவர் அவ்வளவுதான் அர்த்தம். சரிங்களா? அதுக்கு கீழே போனா காலை மறந்துடுங்க. லோவை கட் பண்ணும் போதே ஒரு சிம்டம்ஸ் எடுத்துக்கணும். திரும்பவும் அவர் இது வரைக்கும் நோக்கி வரலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுவே அப்சைடு கீழே பார்த்துக்கோங்க. அந்த ப்ரைஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப விசிபிளா தெரியாம விட்டுச்சுன்னா நீங்க மேலே இருக்கிறதோட கீழே சப்போர்ட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு தேவை. அப்போ 67ங்கிறது கீழே இருக்கு, மேலே 98 இருக்கு, 174, 152, 182. இதுக்கு மேலே போகும்போது 266க்கு மேலே இருந்தால் இவருக்கு டார்கெட் ஆனது 486. 402ங்கிறது இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹைங்க. அதை தாண்டும் பொழுது 486ல இருந்து 517 வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகளாக இருக்கும். சரிங்களா? இது அப் ட்ரெண்ட் பொறுத்து நம்ம சொல்றேன். இதுவே இந்த இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதே வந்து 84,300
புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம வந்து மேனுவலாக ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க. என்ன இந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணதே இதுக்காக தான். மேனுவலாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதில் போயிட்டு நீங்கள் மேனுவல் கொடுத்தீங்கன்னா ப்ரைஸ் மட்டும் டைப் பண்ணால் அதுவே நாளைக்கு என்ன ரேஞ்ச் அப்படிங்கிறது கொடுத்துரும். இன்னைக்கு உண்டான ஹை என்ன அப்படின்னு பொறுத்து அதே புட் ஆப்ஷன் 84,300 242க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைடுல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதுக்கு இன்னைக்கு ஹையை பிரேக் அவுட் கொடுக்கணும். கொடுத்தா மார்க்கெட் வந்து 393 வரைக்கும் இவருடைய டார்கெட் இருக்குங்க. லோ வராரு அப்படின்னா இதுல 68 அதுக்கு கீழே 33 வரைக்கும் லோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கு கீழே எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. அப்ப 68ல இருந்து கூட அது மேல போகலாம். அதுக்கு இந்த லோவை கட் பண்ணிச்சுன்னா புட் சைடு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அவர் 68 ரூபாய் வரைக்கும் கூட வரலாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அப்ப வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப பிரேக் அவுட் கொடுத்து திரும்ப வரும்போது நீங்க பை பண்ண மாதிரி பாத்துக்கோங்க. சரிங்களா? சோ இந்த பிரைஸ்லாம் நாளைக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். அவ்வளவுதான். இந்த பிரைஸ் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஆனா டிசைடிங் பிரைஸ்ங்கிறது 212க்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து டவுன் சைடுல இருக்கும். 212 சப்போர்ட் எடுத்ததுன்னா மார்க்கெட் டவுன் சைடுல இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். அதுவே இது ரெசன்ஸா மாறுது அப்படின்னா அப் சைடு, அதாவது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளா அமையும். சரிங்களா? ஓகே. இது பத்தின தகவல் ஏதாவது தேவை அப்படின்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் 9842088858ங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் நிஃப்டி ஸ்ட்ரைக் நான் எடுக்கல, நான் மறந்துட்டேன். அது போட்டுக்கலாங்க. க்ளோசிங் ப்ரைஸில் நியரஸ்டாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரீமியத்தை எடுத்து நீங்களே நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதே 25,950 தான். ஒரே நிமிஷங்க, இதுலேயே பார்த்துருவோம். 25,950 உடைய டேட்டாவை செக் பண்ணால் வேலை முடிஞ்சுது. இதை வந்து நம்ம 950 வந்து மேனுவல் இருக்கா, இந்த ட்ரெண்ட் ஷேர்ல பார்த்துடலாங்க. இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹை என்னன்னு பார்த்துக்குவோம். ஹை வந்து பார்த்தீங்கன்னா 177. ஓகே, 177 மாற்றிக்கிறோம். 177. அதே இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் தெரிஞ்சு போயிடும். லோ வந்து 111.65. ஓகே, இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு என்ன ரேஞ்ச் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து டிசைடிங் பிரைஸ்ங்கிறது 136ங்க. 136க்கு மேல 950 கால் ஆப்ஷன் சஸ்டெயின் ஆகும் பொழுது மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இவருடைய டார்கெட்டுங்கிறது இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹை, அதை தாண்டும் பொழுது 201 வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கும். அதுவே 136க்கு கீழே போகும்போது இன்னைக்கு லோவை கட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தரா 78 ருபீஸ் கூட வரலாம். சரிங்களா? இந்த பிரைஸ் தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. இதே வந்து 25,950 புட் ஆப்ஷன் செக் பண்ணிடுவோம். 950 புட் ஆப்ஷன் இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹை வந்து பாத்தீங்கன்னா 133ங்க. அதே லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் லோவா இருக்கும், 88.55. 133 88.55. அவ்வளவுதான். இதுக்கு வந்து பிரைசஸ் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய டிசைடிங் பிரைஸ் அப்படிங்கிறது 105ங்க. 105க்கு மேல சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இதுவே 106க்கு மேல போகும்போது இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹையை பிரேக் அவுட் கொடுத்தாருன்னா மினிமம் 156 வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகளா இருக்குங்க. சரிங்களா? ஒருவேளை இந்த ஆரஞ்சு லைன் 105 கட் பண்ணி கீழே இறங்கும் பொழுது இன்னைக்கு லோ வச்ச 89க்கு கீழே போகும் பொழுது அவர் 65 வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அமையும். சரிங்களா? ஸோ இது வந்து நிஃப்டியுடைய லெவல்ஸ். இது தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. நான் ஐடியல் பிரீமியம் சொல்லியிருக்கேன், சில பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள டெய்லி ஒரு 1 hour வந்து மார்க்கெட் கூட கொஞ்சம் பேசுங்க. அதாவது மார்க்கெட்ல என்னென்ன பிரைஸ்லாம் இம்பாக்ட் பண்ணுது, மினிமம் ஸ்கொயர் நம்பர், அப்புறம் இம்பார்ட்டன்ட் பிரைஸ் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்னென்ன,
அதாவது நீங்க நிறைய முறை பார்த்திருப்பீங்க. மேக்ஸ் சார்ந்து படிக்கும் பொழுது 2, 8 அப்படிங்கிற பிரைஸ் உடைய வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியும். ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, டார்கெட் ஆகவோ அல்லது என்ட்ரி பிளேஸ் எடுக்கும் பொழுதோ, முக்கியமான நம்பர தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு மார்க்கெட் ரொம்ப சுலபமா இருக்கும். சரிங்களா? இதுக்காக போய் தனியா யார்கிட்டயும் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் என்னோட ஸ்ட்ராட்டஜிலேயே வந்து அதிகமா தெரிஞ்சுக்காதீங்க. 4 ஸ்ட்ராட்டஜி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு போதுமானதா அமையும். சரிங்களா? அதேபோல இந்த இண்டிகேட்டர் தேவைப்படுறவங்க எனக்கு 5 டேஸ் ட்ரையல் பீரியட் இருக்கு. நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப அவைலபிளா இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்க. தேவைப்படுறவங்க பார்த்துக்கங்க. சரிங்களா? ஓகே. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.